இன்டென்ஷனல் ஃபேலசி அப்படின்னா அதை வந்து யார் யார் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா வில்லியம் குட்ஸ் விம்செட் அண்ட் மோனோர் பிரெட்ஸ்லி அவங்க 2 பேரும் வந்து இந்த இன்டென்ஷனல் ஃபேலசி அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. எந்த புக்கில் வந்து இந்த இன்டென்ஷனல் ஃபேலசியை வந்து வெளியிட்டிருக்காங்கன்னா வேர்பல் ஐகான் அப்படின்ற ஒரு புக்கில் வெளியிட்டிருக்காங்க. வேர்பல் ஐகான் அப்படிங்கிறதுல வந்து எதை பற்றி வந்து இந்த சொல்ல வராங்க, அந்த புக்கில் எதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டடி இன் த மீனிங் ஆஃப் பொய்ட்ரி, அதை பற்றி தான் அந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. இப்போ இன்டென்ஷனல் ஃபேலசி அப்படின்னா என்ன? எரர் ஆஃப் இன்டர்பிரட்டிங் ஆர் எவாலுவேட்டிங் எ ஒர்க் பை ரெஃபரன்ஸ் டு தி இன்டென்ஷன் ஆஃப் டிசைன் ஆர் பிளான். இதுதான் இன்டென்ஷனல் ஃபேலசி. ஒரு செல்ஃபாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா இன்டென்ஷனல் ஃபேலசி அப்படின்னா எப்போ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 20th சென்ச்சுரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. லிட்டரி கிரிட்டிசிசமில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஜட்ஜிங் அ ஒர்க், ஒரு ஒர்க்கை வந்து ஜட்ஜ் பண்ணுறது, அதாவது ஒரு போயத்தை வந்து ஒரு கிரிட்டிக்கானவர் ஜட்ஜ் பண்ணுறது, அதை அஸ்யூம் பண்ணுறது, ஒரு இதில் என்ன பர்பஸ் இருக்குது, அந்த ஆர்டிஸ்ட் வந்து என்ன கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறது தான் இன்டென்ஷன் ஃபேலசி அப்படின்னு ஒரு இன்ட்ரோக்கு மாதிரி கொடுக்குறேன். இது 2 பேர் எழுதியிருக்காங்கல்ல, இவங்கள பற்றி கொஞ்சம் டீட்டெயில் பார்ப்போம். விம்செட் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் அட் யால் where he had been teaching since 1939. He was an authority on 18th century English literature. இவரோட ஒர்க்குன்னு பார்த்தோம்னா ஒரு 6 ஒர்க் எழுதியிருக்காரு. The Prose Tale of Samuel Johnson in 1941, The Verbal Icon, Studies in the Meaning of Poetry in 1954, Harmful Countries, studied in the literary and criticism in 1965, The Portraits of Alexander Pope in 1965, Literary Criticism, அதில் வந்து A Short Story அப்படிங்கிறது எழுதியிருக்காரு. இது வந்து கொலாபரேஷன் வித் கிளின்ட் ப்ரூக்ஸோட கொலாபரேஷன் கம்பைன் பண்ணி எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து த 2 essays, த இன்டென்ஷனல் ஃபேலசி அண்ட் தி அஃபெக்டிவ் ஃபேலசி, இது வந்து பிரெட்ஸ்லியோட கொலாபரேஷன் பண்ணி எழுதியிருக்காரு. பிரெட்ஸ்லியை பற்றி பார்க்கணுன்னா பிரெட்ஸ்லி வந்து ஹேஸ் ஸ்டடிட் philosophy and aesthetic art யூனிவர்சிட்டி மவுண்ட் ஹாலியோக்கில் காலேஜில் வந்து ஃபிலாசபி படிச்சிருக்காரு. சவுந்தம் காலேஜ் அண்ட் டெம்பிள் யூனிவர்சிட்டிலலாம் வந்து இவர் படிச்சிருக்காரு. இவரோட ஒர்க்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஈஸ்தட்டிக் ப்ராப்ளம்ஸ் இன் ஃபிலாசபி ஆஃப் கிரிட்டிசிசம் இன் 1958 அண்ட் ஈஸ்தட்டிக் ஃப்ரம் கிளாசிக்கல் கிரீஸ் டு தி ப்ரெசன்ட் இன் 1966. ஃபஸ்ட்டு இன்டென்ஷனல் ஃபேலசி அப்படின்னா ஒரு கொஸ்டினோட ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து வேர்ட்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட், டிவைஸ் யூஸ், ஃபார்ம்ஸ் அண்ட் அதர்ஸ் ஃபியூச்சர்ஸ், இதை வந்து எப்படி இந்த ஒரு போயத்தை வந்து எப்படி இன்டென்ட்டாக ஜட்ஜ் பண்ணுறது, அது ஒரு ஒர்க்கை வந்து அந்த போயத்தை வந்து ஜட்ஜ் பண்ணணும்னா அந்த ஆத்தரோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கணுமா, தெரிஞ்சுக்கிட்டா தான் இவரோட ஒர்க்கை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அவர் என்ன இன்டென்ஷனில் எழுதியிருப்பாரு நமக்கு தேவையா, அப்போல்லாம் நமக்கு நிறைய கொஸ்டின் வரும். இவங்க என்ன கிரிட்டிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஒர்க்கை நம்ம ஜட்ஜ் பண்ணுறோன்னா அதை ஒன்லி டெக்ஸ்ட் வச்சு மூலியமாக மட்டுமே ஜட்ஜ் பண்ணலாம். அது வந்து ஆத்தரோட பயோகிராஃபி தெரிஞ்சிட்டோ இல்லை ஆத்தர் என்ன இன்டென்ஷனில் வந்து இந்த ஒர்க்கை எழுதினாரு அப்படின்னு தெரிஞ்சிட்டோ நம்ம இந்த ஒர்க்கை வந்து ஜட்ஜ் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா இப்போ ஆத்தர் என்ன இன்டென்ஷனில் எழுதியிருக்காரு அப்படின்னு நமக்கு வந்து இப்போ நேற்று எழுதின இல்லைன்னா போன வருஷத்தில் எழுதின ஒரு ஆத்தரோட ஒர்க் அப்படி இன்டென்ஷனில் என்ன எழுதியிருப்பாரு நம்ம போய் கற்றுக்கலாம். இப்போ ஷேக்ஸ்பியர்லாம் எழுதியிருக்காரு, நிறையா ப்ளே எழுதியிருக்காரு, நிறையா போயம்ஸ் எழுதியிருக்காரு. இப்போ அவங்க என்ன இன்டென்ஷனில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ போய் நம்ம கேட்க முடியாது. இப்போ அவங்க இறந்து போயிட்டாங்க, இப்போ நம்ம போய் அவங்க என்ன இன்டென்ஷனில் எழுதியிருக்காங்கன்னு கேட்க முடியாது. அதனால வந்து அவங்களோட டிசைன் எப்படி அவங்க அந்த ஃபார்மில் எழுதியிருக்காங்க, என்ன ஸ்ட்ரக்சரில் எழுதியிருக்காங்க, எத்தனை லைனில் எழுதியிருக்காங்க, ஒவ்வொரு பஞ்சுவேஷன் மார்க், ஒவ்வொரு ஸ்டைல், அதை வச்சு மட்டும்தான் அந்த ஒர்க்கை ஜட்ஜ் பண்ண முடியும். அந்த ஒர்க்கை மட்டும்தான் இன்டென்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ வந்து இப்போ வந்து ஒரு ஆத்தர் வந்து ஒரு பிளேவை எழுதி முடிக்கிறாருன்னா அவர் எழுதி முடிச்சிடுறதுக்கப்புறம் அந்த ஒர்க் வந்து ரீச் ஆகுது பப்ளிக்கில். ஆனால் பப்ளிக்ஸ் வந்து எப்படி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த ஒர்க் வந்து ஒரு ராங்காக ரீச் ஆயிடுச்சுனாலோ அவர் வந்து அதை திருப்பி எழுத முடியாது, திருப்பி வந்து சரி பண்ணிக்க முடியாது. ஒன்ஸ் ஹீ ரைட் அ போயம், தட்ஸ் ஆல். அவரோட திருப்பி எதுவுமே அவர் வந்து
ஒரு உயிரை வந்து இப்போ ஒரு பேபி பிறக்குது அப்படின்னா அவ்வளோதான் பிறந்துச்சு. அதுக்கப்புறம் அது எப்படி வளரணுமோ அதுதான் வந்து அது வளரும். அதை போய் நம்ம திருப்பி மாற்ற முடியாது. அவர்கிட்ட இருந்த ஒர்க் ஒன்ஸ் வந்து அவர் எழுதி முடிச்சு போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த ஒர்க். அது எப்படி வேணாலும் வந்து ரீச் ஆகலாம். அந்த ஒர்க்கை நம்ம டிசைட் பண்ணும்போது ஒரு போயம் வந்து நம்ம எப்படி வந்து ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்டென்ஷன் ஒன்லி டெக்ஸ்ட். அவர் எப்படி வந்து அவரோட ஆட்டிடியூடை அந்த போயத்தில் எப்படி காட்டியிருக்காரு, என்ன ஸ்டைல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வச்சு மட்டும்தான் நம்மளால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா, according to Vincent and Bridsley, the design or the intention of the author is neither available nor desirable as a standard of judging the success of work of literary art. அவரோட இன்டென்ஷன், ஆத்தரோட இன்டென்ஷன் நமக்கு என்னன்னு தெரியாது. அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதானும் நம்மளால் தெரியாது. ஆனால் அந்த ஒர்க்கு வந்து ரீச் ஆகி அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒர்க் ஆச்சுன்னா அது ஒரு குட் ஒர்க் அப்படின்னு நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. The critic views of authoritative intention has effect on every aspect of the literary criticism. By intention is mean the design or plan in the author's mind. அந்த ஒர்க் பிளே அந்த போயம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அந்த ஆத்தர் தான் முடிவு பண்ணுவார். எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம், ஒவ்வொரு போயத்துக்கும் வேற வேற டிசைன், வேற வேற ஸ்ட்ரக்சர், வேற வேற மெட்டாஃபர் நிறைய கொண்டு வந்து எழுதியிருப்பாங்க. ஒரு போயம் வந்து 14 லைனில் இருக்கும், ஒரு போயம் 8 லைனில் முடிச்சிருவாங்க. அந்த பங்க்சுவேஷன் ஒவ்வொன்றுமே வந்து ஒரு ஒரு ஆர்ட். அதாவது நம்ம எந்த போயமே நம்மளால இப்போ மாற்றவே முடியாது. ஒரு போயம் அப்படின்னா நம்ம கூட நம்ம ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க ஒரு பஞ்சுவேஷன் மார்க் மிஸ் ஆகாமல் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொன்றுமே ஒரு ப்ரீஷியஸான ஒரு இது மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணணும் பார்க்கணும், அப்படி அவரோட ஆத்தரோட மைண்டை எப்படி அவர் என்ன இன்டென்ஷனில் எழுதியிருப்பார் அப்படின்றத பார்க்கணுன்னா அவரோட டிசைன் அவரோட பிளான் வச்சு மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அவரோட ஒர்க்கில் தான் அவரோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, அவர் ஏன் இதை எழுதியிருக்காரு, என்ன சுச்சுவேஷனில் எழுதியிருக்காரு அப்படின்றத அந்த ஒர்க் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. And the author's attitude towards his work, the way he felt, what made him write. Next point வந்து new critics rewrote by pointing out that poem is not a critic's own or not a author's. இப்போ ஒரு போயம் எழுதியிருக்காங்க, அதை வந்து இப்போ கிரிட்டிக்கானவங்க ஒரு கிரிட்டிக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த போயத்தை எழுதினவங்க தான் அந்த ஆத்தர்னு சொல்ல முடியாது, இல்லைன்னா அதை கிரிட்டிக் பண்ணவங்க தான் வந்து ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு ஒர்க்கானது ஒர்க் முடிஞ்சு பப்ளிஷ் ஆயிடுச்சு, அதை கிரிட்டிக் பண்ணுறது வந்து கிரிட்டிக் பண்ணுறதுனால அந்த ஒர்க் வந்து ரொம்ப இன்னும் ஃபேமஸ் ஆக போகிறதில்ல, இதாக போகிறதில்ல. அது வந்து ஒன்லி வந்து டெக்ஸ்ட் பார்த்து மட்டும்தான் அதை ஜட்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. The poem belongs to the public. It is a autonomous unit. It is detached from the author of birth. Once he has published a poem, it is no longer belongs exclusively to the author. He can no longer control it. அந்த ஆத்தர் வந்து ஒர்க்கை முடிச்சிட்டாரு, அதை பப்ளிஷ் பண்ணிட்டாரு அப்படின்னா அதை வந்து பப்ளிஷ்டாக ரீச் ஆகி அவங்க படித்து ஒரு சக்ஸஸாக போகுது அப்படின்னா திருப்பி அவரால் வந்து ஏதாவது மாற்றவோ இல்லை வந்து இந்த ஒர்க்கை வந்து அவர் எடுத்துக்கவோ எதுவுமே அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்ஸ் அவர் இது பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்னா அவர் கையில் அடுத்து ஒன்றுமே இல்லை. அது வந்து எப்படி வேணாலும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம், எப்படி வேணாலும் மக்கள்கிட்ட போய் சேரலாம், எந்த இது கிளர்ச்சியை வேணாலும் ஆக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவ்வளோதான். ஒரு இன்டென்ஷனல் ஃபேலசி அப்படின்னா என்ன அப்படின்னு இவங்க 2 பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு போயத்தை அந்த ஆத்தரோட மைண்ட், அந்த ஆத்தரோட இன்டென்ஷனை வச்சு அந்த போயத்தை ஜட்ஜ் பண்ணாதீங்க. சிம்பிளி டெக்ஸ்ட் வச்சு மட்டும்தான் அந்த போயத்தை ஜட்ஜ் பண்ணணும். எப்படி வந்து ஆத்தரோட இன்டென்ஷன் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த டெக்ஸ்டில் அவர் என்ன டிசைன் கொடுத்துருக்காரு, என்ன பிளான் வச்சு அந்த போயத்தை டிரைவ் பண்ணியிருக்காரு, அந்த இதில் அவரோட ஆட்டிடியூடை எப்படி காட்டியிருக்காரு, அவரோட ஸ்டைலை எப்படி இம்ப்ளிகேட் பண்ணியிருக்காரு அந்த ஒர்க்கில், அதை வச்சு மட்டும்தான் அவரோட இன்டென்ஷனை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல். இதுதான் இன்டென்ஷனல் ஃபேலசி. சிம்பிளாக சொல்லணும்னா இவ்வளோ தான்.
இதுதான் வந்து இவ்வளோதான் சொல்ல முடியுது. இவ்வளோதான் இருக்கு எல்லா மெட்டீரியல்ஸுமே. மேம் சொன்னதும் இவ்வளோதான் இருந்துச்சு. வேற எல்லாமே தேடி இவ்வளோதான் இருந்துச்சு. இதுதான் இன்டென்ஷனல் ஃபேலசி. வேற ஒண்ணும் இல்ல.